ஹாய் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹேர் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப காயிலியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஸ்ப்ரே, அடுத்து மூஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரியல் ஹேரில் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வந்து பார்க்குறோம். ஹேர் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேவியாக ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேர் ரொம்ப வந்து வெட்டாக இருக்குது, சரி ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டாக வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நம்ம அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து அப்படியே அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா ஏரியாவுக்கும் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேர் நல்லா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது தான் ஃபுல்லாக எல்லா ஹேருமே கிளியராக உங்களுக்கு வந்து ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டேங்கில் மூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டேங்கிள்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே. ஸோ ஓசிஸோட ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, இதை வந்து எல்லா சைடும் சேம் அதே போல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதையும் எல்லா சைடும் வர மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வலிக்காத மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மூஸ் எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும். ஓப்பன் ஆனால் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எதுவும் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதையும் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் வர மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சப்போஸ் இவங்க ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்றனா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து சீரம் அப்புறம் கேர்ள் ஹனி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள் ஹனி வந்து வேணும் அப்படின்னா, ஏன்னா கேர்ள்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேர்ள் ஹனி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஷேக் பண்ணிவிட்டு கேர்ள் ஹனி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஓசிஸோட கேர்ள் ஹனி கேர்ள் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவுமே எல்லா இடத்துக்கும் வர மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதையும் எல்லா ஏரியாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக. ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே இப்படி நீங்கள் கோம் பண்ணும்போது தான் எல்லா ஏரியாவுக்கும் ஆகும். நீங்கள் நார்மலாக பண்ணால் பாதி ஏரியாவுக்கு ஆகும், பாதி ஏரியாவுக்கு ஆகாது. அதனால் இப்படி ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து கேர்ள் ஹனி ப்ராடக்ட்டு, ஓசிஸோட கேர்ள் ஹனி. இது வந்து பார்த்திங்கன்னா மூஸ், நோவாவோட மூஸ். ஓகேங்களா. ஸோ சீரம் எங்கிட்ட இப்போது யூஸ் பண்ணலை, நீங்கள் வேணால் சீரமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேர் வந்து நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வெட்டாக இருக்குது ஹேரு. ஸோ வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறது ப்ளோ ட்ரை பண்ணணும். நார்மல் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ளோ ட்ரை பண்ணணும். ஸோ நார்மல் ட்ரை பண்ணால் ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ ப்ளோ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ உங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சேம் டைம் வந்து ஹேரும் ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணால் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு செக்ஷன், அப்புறம் ஏர்லேருந்து ஏர் வரைக்கும் ஒரு செக்ஷன். இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு இது வந்து கிளிப் போட்டுக்கோங்க. நாளையுமே தனித்தனியாக கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ கிளிப் பண்ணிட்டு இப்போது ட்ரையரை மாட்டிட்டு இப்போ ஒரு லேயராக ட்ரை பண்ணிடலாம். ஸோ கீழேருந்து ஒரு செக்ஷன் எடுத்துருங்க. இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு இது மேலே அப்படி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேருந்து ஒரு லேயராக எடுக்கிறோம். ஸோ நல்லா ட்ரை இது பண்ணிட்டு ஸோ மேலே நாசில் மாட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ரூட்டுக்கிட்டேயும் எண்டுக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அதை நல்லா பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி எல்லா லேயரும் எடுத்து பண்ணிடலாம் ஒரு லேயராக. எப்போயுமே நீங்கள் மொத்தமாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி செக்ஷனாக எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பயம் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்பீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும். ஹேரை சுற்றணும்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மீடியமாக வச்சு பண்ணிக்கோங்க. எண்டுக்கிட்ட ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், அங்கே நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேயர் கூட விடாமல் எல்லா லேயரையும் ப்ராப்பராக எடுத்து
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த சைடுக்கும் இந்த சைடு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்குது. இந்த சைடு வந்து ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக ஹேர் நார்மல் டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஹேர் இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஹேர் டெக்ஸ்சர் கிடச்சாலும் இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து திரும்ப கிளிக் போட்டு இப்போ அடுத்த சைடு போயிடலாம். ஸோ அடுத்த சைடுக்கு இதே மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனாக எடுத்து நீங்கள் அப்படியே திரும்ப வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளோட ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேல் ப்ரஷ் கீழே வச்சுக்கோங்க. செகண்ட் இந்த ட்ரையரை வச்சுட்டு மேலே நாசில் மேலே வச்சுட்டு அப்படியே தென் இப்படி வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ரோலிங் வச்சு பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லை பேல் ப்ரஷ் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். பேல் ப்ரஷ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுறோம், இது பண்ணல, ஹேர் கட் இதெல்லாம் பண்ணல. அதுக்கு தான் வந்து ரவுண்ட் வச்சு பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து இந்த இதே நமக்கு வந்து போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஹேர் ஸ்டைலை பொறுத்தளவு 70% ப்ரிப்ரேஷன், 30% தான் அந்த ஹேர் ஸ்டைல். ஸோ அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. உங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போது எல்லா ஹேர் நல்லா நீட் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஒன்று வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகிடுச்சு, சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டும் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நல்லா நீட்டாக ப்ராப்பராகும். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போ பார்த்தீங்கன்னா எந்த இது பண்ணாலும் கீழே வந்து நம்ம மேலே போகிறோம், மேலேருந்து பண்ணல, எல்லாமே கீழே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் கீழே இருந்து பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டு பண்ணிடலாம்.
ஸோ வந்து ட்ரையர் போடும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா வந்து சில்கி ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வெட்ட வந்து அதுவும் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம், க்ரிம்பர், ஸ்ட்ரைட்னர் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னதான் வெட்டாக இருக்கும்போது எப்போயுமே வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ட்ரையாக இருக்கும்போது தான் க்ரிம்பர், ஸ்ட்ரைட்னர் எல்லாமே யூஸ் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நான் பண்ணுறேன். மொத்தமாக எடுக்கல, கொஞ்சம் முடியாக எடுத்து பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நீட்டாக எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக எல்லா ஏரியாவும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஹேர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும், அதனால் வந்து ஸ்ட்ரைட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் திரும்பிலாம் பண்ணோன்னா இன்னும் நல்லா சூப்பராகிடும் ஹேர். ஓகேங்களா? ஸோ முன்னாடிக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே. இன்னும் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்லோவாக பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது நல்லா வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, இன்னும் நல்லா உங்களுக்கு ஈக்குவலாக நல்லா ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேர் வந்து நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வெட்டாக இருக்குது ஹேரு. ஸோ வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணுறதுக்கு ப்ளோ ட்ரை பண்ணணும். நார்மல் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ளோ ட்ரை பண்ணணும். ஸோ நார்மல் ட்ரை பண்ணால் ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகிடும். ஸோ ப்ளோ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ உங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சேம் டைம் வந்து ஹேரும் ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணால் செக்ஷன் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு செக்ஷன், அப்புறம் ஏர்லேருந்து ஏர் வரைக்கும் ஒரு செக்ஷன். இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு இது வந்து கிளிப் போட்டுக்கோங்க. நாளையுமே தனித்தனியாக கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ கிளிப் பண்ணிட்டு இப்போது ட்ரையரை மாட்டிட்டு இப்போ ஒரு லேயராக ட்ரை பண்ணிடலாம். ஸோ கீழேருந்து ஒரு செக்ஷன் எடுத்துருங்க. இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு இது மேலே அப்படி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேருந்து ஒரு லேயராக எடுக்கிறோம். ஸோ நல்லா ட்ரை இது பண்ணிட்டு ஸோ மேலே நாசில் மாட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ரூட்டுக்கிட்டேயும் எண்டுக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும், அதை நல்லா பண்ணுங்கள்.
தெரியும் உங்களுக்கு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி எல்லா லேயரும் எடுத்து பண்ணிடலாம் ஒரு லேயராக. எப்பயுமே நீங்கள் மொத்தமாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி செக்ஷனாக எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பயம் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்பீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயமாக இருக்கும். ஹேரை சுற்றணும்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மீடியமாக வச்சு பண்ணிக்கோங்க. எண்டுக்கிட்ட ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும், அங்கே நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேயர் கூட விடாமல் எல்லா லேயரையும் ப்ராப்பராக எடுத்து செய்யணும். தெரியும் நினைக்கிறேன். இப்போது இந்த சைடுக்கும் இந்த சைடு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்குது. இந்த சைடு வந்து ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக ஹேர் நார்மல் டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஹேர் இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும். நீங்கள் எந்த ஹேர் டெக்ஸ்சர் கிடச்சாலும் இந்த மாதிரி ஒரு லேயராக எடுத்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து திரும்ப கிளிக் போட்டு இப்போ அடுத்த சைடு போயிடலாம். ஸோ அடுத்த சைடுக்கு இதே மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனாக எடுத்து நீங்கள் அப்படியே திரும்ப வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளோட ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேல் ப்ரஷ் கீழே வச்சுக்கோங்க. செகண்ட் இந்த ட்ரையரை வச்சுட்டு மேலே நாசில் மேலே வச்சுட்டு அப்படியே தென் இப்படி வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ரோலிங் வச்சு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பேல் ப்ரஷ் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். பேல் ப்ரஷ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுறோம், இது பண்ணல, ஹேர் கட் இதெல்லாம் பண்ணல. அதுக்கு தான் வந்து ரவுண்ட் வச்சு பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து இந்த இதே நமக்கு வந்து போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா?
ஹேர் ஸ்டைலை பொறுத்தளவு 70% ப்ரிப்ரேஷன், 30% தான் அந்த ஹேர் ஸ்டைல். ஸோ அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து நல்லா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. உங்கள் பாருங்கள், ப்ளோ ட்ரை பண்ணும்போது எல்லா ஹேர் நல்லா நீட் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஒன்று வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகிடுச்சு, சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டும் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நல்லா நீட்டாக ப்ராப்பர் ஆகும். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போ பார்த்தீங்கன்னா எந்த இது பண்ணாலும் கீழே வந்து நம்ம மேலே போகிறோம், மேலேருந்து பண்ணல, எல்லாமே கீழே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் கீழேருந்து பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டும் பண்ணிடலாம். ஸோ வந்து ட்ரையர் போடும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா வந்து சில்கி ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேர் வந்து வெட்ட வந்து அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம், க்ளிம்பர், ஸ்ட்ரைட்னர் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னதான், வெட்டாக இருக்கும்போது எப்போயுமே வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ட்ரையாக இருக்கும்போது தான் க்ளிம்பர், ஸ்ட்ரைட்னர் எல்லாமே யூஸ் பண்ணணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நான் பண்ணுறேன், மொத்தமாக எடுக்கல, கொஞ்சம் முடியாக எடுத்து பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு நீட்டாக எல்லா ஏரியாவும் கவர் ஆகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக எல்லா ஏரியாவும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஹேர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும், உங்களால் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் திரும்பிலாம் பண்ணோன்னா இன்னும் நல்லா சூப்பராகிடும் ஹேர். ஓகேங்களா? ஸோ முன்னாடிக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே. இன்னும் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்லோவாக பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி நல்லா வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இன்னும் நல்லா உங்களுக்கு ஈக்குவலாக நல்லா ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?